ஒரு தொப்பி வியாபாரி. அவர் கூடை நிறைய வண்ண வண்ண தொப்பிகளை சுமந்து கொண்டு ஊர் ஊராகச் சென்று விற்பனை செய்வார். வெயில் அதிகமாக இருந்ததால் அவர் ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் அமர்ந்தார். அவருக்கு மிகவும் களைப்பாக இருந்ததால் கூடையை அருகில் வைத்துவிட்டு அப்படியே தூங்கிவிட்டார். மெதுவாக கீழே இறங்கி வந்த குரங்குகள் ஒவ்வொரு தொப்பியாக எடுத்து தங்கள் தலைகளில் மாட்டிக்கொண்டு மீண்டும் மரத்தின் மேலே ஏறிவிட்டன. சிறிது நேரம் கழித்து விழித்து பார்த்த வியாபாரி அதிர்ந்து போனார். கூடையில் ஒரு தொப்பி கூட இல்லை. அங்கும் இங்கும் தேடியவர் மேலே பார்த்தபோது எல்லா குரங்குகளும் தொப்பி அணிந்து அமர்ந்திருப்பதை பார்த்தார். அவர் கைகளை காட்டினால் குரங்குகளும் காட்டின. அவர் கத்தினால் குரங்குகளும் சத்தம் போட்டன. வியாபாரிக்கு ஒரு யோசனை வந்தது. குரங்குகள் நாம் செய்வதைப் போலவே பின்பற்றும் என்பதை புரிந்து கொண்டார். உடனே தன் தலையிலிருந்த தொப்பியை கழற்றி கீழே எறிந்தார். இதை பார்த்த குரங்குகளும் தங்கள் தலையிலிருந்த தொப்பிகளை கழற்றி கீழே எறிந்தன. வியாபாரி மகிழ்ச்சியுடன் எல்லா தொப்பிகளையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார். நீதி, பதற்றமல்ல, புத்திசாலித்தனம்தான் பிரச்சனைக்கு தீர்வு. இப்படி பல சுவாரஸ்யமான கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள்.